Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் அன்புக்குரிய இறை மக்களே, ஆண்டவரின் நாளில் நாம் கூடி வந்திருக்கிறோம். இன்றைக்கு நமது நம்பிக்கையின் அடிப்படையாக விளங்குகின்ற தூய்மை மிகு மூவொரு கடவுளை நாம் கொண்டாடுகிறோம். மூவொரு கடவுளின் பெருவிழா நாளிலே உங்கள் அனைவரையும் இந்த தியாக திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, சின்ன குறிப்பிடம் என்று அழைக்கப்படுகின்ற அடிப்படை இறைவேண்டலில் நமக்கு நாம் சிறு பிள்ளைகளாக இருக்கிற போது சொல்லிக் கொடுக்கப்படுகின்ற இந்த வேத சத்தியங்களை இன்றைய நாளில் நாம் இன்னும் கூர்ந்து கவனிக்க, கூர்ந்து அவற்றை நோக்குவதற்கு அன்னையாம் திரு அவை நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. நாம் நம்புகின்ற கடவுள் ஒரே கடவுள், தந்தை மகன் தூய ஆவியார் என்று 3 ஆட்களாக செயல்படுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த தந்தை கடவுள், மகன் கடவுள், தூய ஆவியார் கடவுள் 3 கடவுள்கள் அல்ல, மாறாக ஒரே கடவுள் 3 ஆட்களாக இருந்து செயல்படுகின்ற இந்த மிகப்பெரிய விசுவாச சத்தியத்தை இன்றைக்கு நாம் பிரகடனப்படுத்துகிறோம், இன்றைக்கு நாம் கொண்டாடுகிறோம், அறிக்கையிடுகின்ற இந்த நம்பிக்கையை நாம் வாழ்வாக்க தந்தை மகன் தூய ஆவியார் நம்பிக்கையில் நாம் தொடர்ந்து நிலைத்து வாழ கத்தோலிக்க திரு அவையினுடைய படிப்பினைகளை நாம் மட்டும் பெற்றுக்கொண்டால் போதாது, அகில உலகமெங்கும் பெற்றுக்கொள்ள இத்திருப்பலியில் வரம் வேண்டுவோம். தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே
வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர், உலகின் பாவம் போக்குபவரே நீர் எம் மீது இறங்குவீர், உலகின் பாவம் போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர், தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே நீர் எம் மீது இறங்குவீர், ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆமென். ஆ மன்றாடுவோமாக. தந்தையே இறைவா, உண்மையின் வார்த்தையையும் புனிதப்படுத்தும் தூய ஆவியாரையும் உலகுக்கு அனுப்பி உமது வியத்தகு மறைபொருளை மானிடருக்கு வெளிப்படுத்தினீ. நாங்கள் உண்மையான நம்பிக்கை அறிக்கையிடுவதன் வழியாக என்றும் உள்ள மூவொரு கடவுளின் மாட்சியை அறிந்து கொள்ளவும் உமது மாண்பின் பேராற்றலில் நீர் ஒருவராக இருக்கின்றீர் என ஏற்று வழிபடவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் ஆண்டவரே கடவுள். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைத்திரு வசனங்கள் 32 முதல் 34 முடிய மற்றும் 39 40 முடிய. மோசே மக்களை நோக்கி கூறியது: உங்களுக்கு முற்பட்ட பண்டைய காலத்தை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். கடவுள் உலகில் மனிதனை படைத்த நாள் முதல் வானத்தின் ஒரு முனை முதல் மறுமுனை வரைக்கும் எங்காவது இத்தகைய மாபெரும் செயல்கள் நடந்ததுண்டோ அல்லது இதுபோல கேள்விப்பட்டது உண்டா? நெருப்பின் நடுவில் இருந்து பேசிய கடவுளின் குரலொலியை கேட்டும் நீங்கள் உயிர் வாழ்ந்தது போல் வேறு எந்த மக்களினமாவது வாழ்ந்ததுண்டா? அல்லது உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எகிப்தில் உங்கள் கண்முன்னே உங்களுக்கு செய்த அனைத்தையும் போல சோதனைகள், அடையாளங்கள், அருஞ்செயல்கள், போர், வலிய காரம், ஓங்கிய புயம் மற்றும் அச்சுறுத்தும் நிகழ்ச்சிகள் மூலம் ஓர் இனத்தை வேறொரு நாட்டினின்று தமக்கென உரிமையாக்கி கொள்ள முன்வரும் கடவுள் உண்டா? மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் ஆண்டவரே கடவுள், அவரை தவிர வேறு எவரும் இலார் என இன்று அறிந்தது உங்கள் உள்ளத்தில் இருத்துங்கள். நான் இன்றும் உங்களுக்கு கட்டளையிடும் அவரது நேமங்களையும் கட்டளைகளையும் பின்பற்றுங்கள். அப்போது உங்களுக்கும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் பிள்ளைகளுக்கும் எல்லாம் நலமாகும். மேலும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு எக்காலத்திற்கும் கொடுக்கும் மண்ணில் நீங்கள் நெடுநாள் வாழ்வீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பதிலுரை. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக
தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரது வாக்கினால் வானங்கள் உண்டாயின, அவரது சொல்லின் ஆற்றலால் வான்கோள்கள் எல்லாம் உருவாயின. அவர் சொல்லி உலகம் உண்டானது, அவர் கட்டளையிட அது நிலை பெற்றது. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவினின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். நாம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம். அவரே நமக்கு துணையும் கேடயமும் ஆவார். உம்மையே நாங்கள் நம்பியிருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். இரண்டாம் வாசகம். கடவுளின் பிள்ளைக்குரிய மனப்பான்மையையே பெற்றுக்கொண்டீர்கள். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வசனங்கள் 14 முதல் 17 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். மீண்டும் அச்சத்திற்கு உள்ளாகும் மனப்பான்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. மாறாக கடவுளின் பிள்ளைக்குரிய மனப்பான்மையையே பெற்றுக்கொண்டீர்கள். அதனால் நாம் அப்பா தந்தையே என அழைக்கிறோம். நாம் இவ்வாறு அழைக்கும்போது நம் உள்ளத்தோடு சேர்ந்து தூய ஆவியாரும் நம் கடவுளின் பிள்ளைகள் என்பதற்கு சான்று பகர்கிறார். நாம் பிள்ளைகளாயின்
உரிமை பேறு உடையவர்களாய் இருக்கிறோம். ஆம், நாம் கடவுளிடமிருந்து உரிமை பேறு பெற்றவர்கள், கிறிஸ்துவின் பங்காளிகள். அவருடைய துன்பங்களில் நாம் பங்கு பெற வேண்டும். அப்போதுதான் அவரோட மாட்சியிலும் பங்கு பெறுவோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் எல்லாம் வல்லவருமான கடவுள் தந்தை மகன் தூய ஆவியாருக்கு மகிமை உண்டாகுக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயல் 28 இறைவாக்குகள் 16 தொடங்கி 20 வரை. அக்காலத்தில் 11 சீடர்களும் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே கலிலேயாவில் உள்ள ஒரு மலைக்கு சென்றார்கள். அங்கே அவரை கண்டு பணிந்தார்கள். சிலரோ ஐயமுற்றார்கள். இயேசு அவர்களை அணுகி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை, மகன், தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைப்பிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ, உலக முடிவு வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்துவில் அன்புக்குரிய இறை மக்களே, நான் தற்போது பணியாற்றுகிற பொறுப்பு தந்தையாக பணியாற்றுகிற பங்கிலே விடுமுறை விவிலிய பள்ளிக்காக அந்த பள்ளியில் பயின்ற குழந்தைகளெல்லாம் அழைத்து கொண்டு அருகில் இருக்கக்கூடிய ஒரு தொன்போஸ்கோ இளையோர் கிராமத்திற்கு அவர்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கலாம் என்று அழைத்து சென்றேன். அந்த கிராமத்தில் தந்தையர்கள் அவர்களின் பெருமுயற்சியினாலே இயற்கையோடு இணைந்த வாழ்வு வாழ வேண்டும் என்ற உயரிய நோக்கத்திலே செயல்படுகிற அந்த தந்தையர்களின் பல்வேறு செயல்பாடுகளை பிள்ளைகள் அறிந்து கொள்ளட்டும். எவ்வாறு இயற்கை விவசாயம் செய்வது, இயற்கையை காப்பது எவ்வாறு, செயற்கையை எப்படியெல்லாம் தவிர்க்கலாம், ஏன் இந்த உலகம் இப்படி பல்வேறு பருவகால மாற்றங்களை சந்தித்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த சிறு வயது பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த எண்ணத்திலே இந்த ஒரு நாள் இன்பச் சுற்றுலாவை நாங்கள் ஏற்பாடு செய்தோம். அதுபோல் அழைத்து சென்று விட்டு அங்கே இருக்கக்கூடிய தந்தையர்களோடு உரையாடி, அங்கே இருக்கக்கூடிய பணியாளர்களோடு உரையாடி, அங்கு வைக்கப்பட்டிருக்கிற மரக்கன்றுகள், இயற்கையாக வளர்க்கப்பட்ட கன்றுகளை எல்லாம் பார்த்துவிட்டு அந்த பிள்ளைகள் ஆச்சரியப்பட்டு போனார்கள். அன்புக்குரியவர்களே, அது மட்டுமல்ல, அத்தோடு கூட ஒரு சில திருத்தலங்களுக்கு சென்று வந்து அந்த குழந்தைகளுக்கு
இறைவன் மீதும் இயற்கையின் மீதுமான அந்த பற்றை அவர்கள் கொண்டிருக்க வேண்டும் என்று விரும்பி இந்த இன்பச் சுற்றுலாவை ஏற்பாடு செய்தோம். இப்படி சென்று வந்ததற்கு பிறகு இந்த அனுபவத்தை குறித்து எனக்கு நன்கு அறிமுகமான ஒரு சகோதரிடம் நான் இவற்றை பகிர்ந்து கொண்டு இருந்தேன். அப்போது அவர் சொன்னார், நாம் எப்படி நமது கத்தோலிக்க திருச்சபையில் பல்வேறு பங்கு ஆலயங்களில், கிளைப்பங்கு ஆலயங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகளெல்லாம் ஒன்று கூட்டி, முதல் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய பிள்ளைகளெல்லாம் ஒன்று கூட்டி நாம் இந்த விடுமுறை விவிலிய பள்ளியை தொடங்கி நடத்துகிறோமோ, ஒவ்வொரு ஆண்டும் பிள்ளைகளுக்கு விவிலியத்தினுடைய மேன்மை, விவிலியத்தின் மகத்துவம், விவிலியத்தின் உண்மை கருத்துக்கள், விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பல்வேறு மாந்தர்களை பற்றிய, இறைவாக்கினர்களை பற்றிய, இயேசுவை பற்றிய பல்வேறு விளக்கங்களை கொடுப்பதைப் போல இஸ்லாம் சமயத்தைச் சேர்ந்த மக்களும் அவற்றை செய்கிறார்கள். தங்கள் மறையை சார்ந்த குழந்தைகளுக்கு தங்கள் மறையை சார்ந்த அந்த உண்மைகளை விளக்குவதற்காக இது போன்ற வகுப்புகள் எல்லாம் எடுக்கப்படுகிறது. அவ்வாறு மே மாதத்தின் இறுதியில் அந்த குழந்தைகளை அழைத்து கொண்டு ஒரு சில முதியோர் இல்லங்களுக்கு அவர்கள் அழைத்து செல்லுகிறார்கள். அந்த முதியோர் இல்லங்களிலே இருக்கக்கூடிய முதியவர்களை, கைவிடப்பட்டு அனாதைகளாக அங்கு தஞ்சம் புகுந்திருக்கக்கூடிய அந்த முதியவர்களை கண்டு அவர்களோடு ஒரு நாள் அவர்கள் இருந்து அவர்களோடு பேசி உறவாடி, அன்புக்குரியவர்களே, அந்த அனுபவத்தை மாற்று சமய சகோதரர்கள், நமது சகோதரிகள், நமது தந்தையர்கள் நடத்துகின்ற இந்த கருணை இல்லங்களுக்கு அழைத்து செல்லுகிறார்கள் என்பதாக அவர் மிகவும் சிலாகித்து அவற்றை என்னோடு பகிர்ந்து கொண்டார். அதனுடைய இறுதியிலே இதை ஏற்பாடு செய்கின்ற அந்த இஸ்லாமிய சகோதரர்கள் சொன்னதாக இந்த சகோதரர் என்னிடம் சொன்னது, தாங்கள் இந்த உலகிலே கைவிடப்பட்டிருக்கிறோம், அனாதைகளாக இருக்கிறோம், எங்களை கவனிக்க யாரும் இல்லை, எங்களுடைய குடும்பத்தார் கூட எங்களை கண்டுகொள்வதில்லை என்ற எண்ணத்தில் விரக்தியில் இருக்கக்கூடிய முதியவர்களை இந்த இளம் பிள்ளைகள் சந்திக்கிற போது, நாங்கள் உங்களோடு இருக்கிறோம், இதுபோன்று எங்களுடைய பெற்றோரை கைவிட்டு விட மாட்டோம் என்ற அந்த உடனிருப்பு சத்தியத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக இந்த குழந்தைகள் பார்க்க வேண்டும் என்று இவற்றை ஏற்பாடு செய்கின்ற சகோதரர்கள் அவருடைய எண்ணத்தை வெளிப்படுத்தியதாக அந்த சகோதரர் என்னிடத்திலே சொன்னார். பிரியமானவர்களே, இன்றைக்கு மனிதன் ஏங்கி தேடுவது, யாராவது கூட இருக்க மாட்டாங்களா, என்னோடு இவர் இருக்க மாட்டாரா, என்னோடு இவர் இருக்க விரும்ப மாட்டாரா என்பது போல பிள்ளைகள் எதிர்பார்க்கிறார்கள். என்னோடு கூட இருக்கணும். உடனிருப்பு என்பது மிகவும் அவசியமான ஒன்றாக நாம் இன்றைய காலகட்டத்தில் பார்க்கிறோம். பிள்ளைகள் தங்களுடைய உலகத்திலே மூழ்கி கொண்டிருக்கிறார்கள், செல்போன் உலகத்தில் மூழ்கி கொண்டிருக்கிறார்கள், நவீன தகவல் தொழில்நுட்ப சாதனங்களிலே மூழ்கி கொண்டிருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் தனித்தனியாக இருக்கிறார்கள். மக்கள் கூட்டமாக இருந்தால் கூட ரயில்களிலே, பேருந்துகளிலே நாம் இணைந்து பயணிக்கிறோம். ஆனால் ஒவ்வொருவரும் தனித்தனி உலகங்களிலே இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இவர் எனக்காக இருக்கிறாரா என்ற கேள்விக்குறியைத்தான் அங்கு நாம் எழுப்ப வேண்டியிருக்கிறது. நாம் கூடவே இருக்கிறோம், ஆனால் உடன் பயணிக்கிறோமா, உடன் இருக்கிறோமா என்ற அந்த சந்தேகத்தை எழுப்புகின்ற பல்வேறு காரியங்கள் என்று நம் மத்தியில் பெருகி கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த பின்னணியில்தான் இன்றைக்கு கத்தோலிக்க திருவையானது பெந்தகோஸ்தே பெருவிழா என்று அழைக்கப்படுகின்ற தூய ஆவியானவர் பெருவிழாவுக்கு அடுத்து வருகின்ற முதல் ஞாயிற்றுக்கிழமையை தூய்மை மிகு மூவொரு கடவுளின் பெருவிழாவாக அனுசரிக்கிறது, கொண்டாடுகிறது. தொடக்கத்திலே நான் முன்னுரையில் சொன்னதைப் போல இதுதான் நமது நம்பிக்கையினுடைய அடித்தளம். நம் நம்பிக்கையின் மையம் யார் என்றால் தந்தை, மகன், தூய ஆவியார். தந்தை கடவுள், மகன் கடவுள், தூய ஆவியார் கடவுள். அன்புக்குரியவர்களே, சின்ன குறிப்பிடத்திலே நாம் சொல்லிக் கொடுத்ததைப் போல தந்தை கடவுள், மகன் கடவுள், தூய ஆவியார் கடவுள், இவர்கள் மூன்று பேரும் மூன்று கடவுள்கள் அல்ல, மாறாக ஒரே கடவுள் மூன்று ஆட்களாக பணியின் நிமித்தமாக பிரிந்து அன்புக்குரியவர்களே மூன்று ஆட்களாக செயல்படுகிறார்கள். செயலின் நிமித்தமாக இவர்களை நாம் மூன்று நிலைகளில் பார்க்க வேண்டியிருக்கிறது. தந்தை தன்னுடைய அன்பின் வெளிப்பாடாக
கொடுத்ததுதான் மகன் கடவுள், தூய ஆவியார் கடவுள் என்ற அந்த பேருண்மையை கொண்டாடுகிற, பேருண்மையை புரிந்து கொள்ள முயற்சிக்கின்ற பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும். இந்த நம்பிக்கை சத்தியத்தை நாம் மட்டும் பெற்றுக்கொண்டால் போதாது, அகில உலகமெங்கும் இவற்றை நாம் பரப்ப வேண்டும் என்ற இயேசுவின் உயரிய நோக்கத்தை பின்பற்றுகிற பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை இன்றைக்கு இந்த விழா நமக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த தந்தை, மகன், தூய ஆவியார் மூவொரு கடவுள், தூய்மை மிகு மூவொரு கடவுள் நமக்கு இன்றைய வழிபாட்டின் வழியாக சொல்லுகின்ற செய்தி, நான் உங்களோடு இருக்கிறேன். கடவுள் நான் உங்களோடு இருக்கிறேன். கடவுள் என்ற வார்த்தையை நீங்கள் பிரித்து பார்த்தால் கட உள் என்று வரும். கட ப்ளஸ் உள், கடந்து நிற்பவர், ஆனால் உள்ளிருப்பவர். நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு பயணிக்கிறேன், நான் உன் கடவுள் என்று சொல்லுகின்ற தந்தை கடவுளை பார்க்கிறோம், மகன் கடவுளை பார்க்கிறோம், தூய ஆவியானவர் கடவுளை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த கடவுள் தனித்திருப்பவர் அல்ல, இந்த கடவுள் எங்கோ இருப்பவர் அல்ல, இந்த கடவுள் விண்ணுலகில் மட்டும் இருப்பவர் அல்ல. அன்புக்குரியவர்களே, அப்படி ஒருவேளை நமது எண்ணத்தில், நமது புத்தியிலே, பொது புத்தியிலே அவை சொல்லப்பட்டிருந்தால் அது தவறு. மாறாக இந்த கடவுள், நாம் நம்புகிற மூவொரு கடவுள், நம்மோடு உடனிருக்கிற கடவுளாக, தன் உடனிருப்பை கொடுக்கிற கடவுளாக நாம் அவற்றை உணர்ந்து பார்க்கிறோமோ இல்லையோ, அவற்றை கடவுள் நமக்கு நான் உடன் இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுகின்ற அந்த மேன்மையான சிந்தனையை இன்றைக்கு இந்த திருவிழா, இந்த பெருவிழா, தூய்மை மிகு மூவொரு கடவுள் பெருவிழா நமக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த யூடியூப் சேனலின் வழியாக ஒவ்வொரு நாளும் மக்கள் பல்வேறு ஆசீர்வாதங்களை பெறுகிறார்கள். திருப்பலி, திருவருட்சாதனங்களை கண்டுகளிப்பதன் வழியாக, பார்த்து பரவசம் அடைவதன் வழியாக, பார்த்து ஜெபிப்பதன் வழியாக, ஜெபமாலையை பங்கெடுப்பதன் வழியாக மக்கள் நாங்கள் தனித்திருக்கிறோம், தனிமையாக இந்த வீட்டிலே முடங்கியிருக்கிறோம், எங்களுக்கு ஒரே ஆறுதல் என்பதாக நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, கடவுள் உங்களோடு இருக்கிறார். தந்தை, மகன், தூய ஆவி என்று அழைக்கப்படுகின்ற மூவொரு கடவுள் உங்களோடு இருக்கிறார். அந்த மூவொரு கடவுள் என்னோடும் இருக்கிறார், உங்களோடும் இருக்கிறார், இந்த உலகத்தாரோடு இருக்கிறார், தன் உடனிருப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார். நான் தனிமையாக இருக்கிறேன் என்ற உணர்வை ஒரு நாளும் யாரும் பெற்றுக்கொள்ளக்கூடாது என்ற அந்த மேன்மையான சிந்தனையை இன்றைக்கு இந்த வழிபாட்டினுடைய வாசகங்கள் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. இன்றைய முதல் வாசகம் இணைச்சட்ட நூலிலிருந்து எடுக்கப்பட்ட வாசகத்தை வாசிக்க கேட்டோம். அன்புக்குரியவர்களே, இந்த இணைச்சட்ட நூல் இயேசு பிறப்பதற்கு ஒரு 700 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்டது. இஸ்ரேல் மக்கள் எவ்வாறு செங்கடலை கடந்தார்கள், அதற்கு பிறகு எப்படியெல்லாம் அவர்கள் வாழ்ந்தார்கள், வழிநடத்தப்பட்டார்கள் மோசேயால் என்று சொல்லப்பட்ட இந்த இணைச்சட்ட நூல் அந்த காலத்தில் எழுதப்படலை. அதற்கு பின்னால் இயேசுடைய காலத்திற்கு முன்னால் ஒரு 700 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஏறக்குறைய 2700 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட வசனங்களை இன்றைக்கு நாம் கூர்ந்து கவனித்திருக்கிறோம். இந்த செய்திகளை ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். நீங்கள் பாருங்கள், தொடக்கத்தில் காலங்களுக்கு முன்பாகவே மனிதர் உருவாக்கப்பட்ட, கடவுளால் உருவாக்கப்பட்ட அந்த காலத்திலேயே கடவுள் எப்படி விளங்கி இருக்கிற, கடவுள் இருமனை படைத்துவிட்டு படைப்பு முடிந்து விட்டது, எனக்கும் உனக்கும் சம்பந்தமில்லை என்று சொல்லுகின்றவர் கடவுள் அல்ல. நான் உன்னோடு இருக்கிறேன். படைத்த கடவுள் பராமரிக்கக்கூடியவராக இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறார். நான் உன்னோடு இருக்கிறேன். பல்வேறு அற்புதங்கள், அதிசயங்கள் வழியாக, அடையாள செயல் வழியாக நான் உன்னோடு பயணிக்கிறேன் என்பதைத்தான் நாம் இஸ்ரேலின் மக்களின் வாழ்வில் பார்க்கிறோம் என்ற சிந்தனையை வெளிப்படுத்துகிறது இன்றைய முதல் வாசகம். மோசே வழியாக எவ்வாறு அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வரப்பட்டு செங்கடல் வழியாக கால் நனையாமல் அவர்கள் கடத்தி வரப்பட்டு, அந்த கடத்தல் என்ற வார்த்தையை இன்றைக்கு நாம் இந்த உடனிருத்தல் என்பதோடு இணைத்து பார்க்க வேண்டி இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இப்படியாக நான் உடனிருக்கிறேன், உன்னோடு இருக்கிறேன், நீ ஏன் கலங்குகிறாய், அஞ்சுகிறாய் என்று இணைச்சட்ட நூலின் வழியாக மூவொரு கடவுள், தந்தை கடவுள் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், ஒரு வாக்குத்தத்தை கொடுக்கிறார். நான் உன்னோடு இருக்கிறேன், நீ பயப்படாதே, நீ அஞ்சாதே, நீ என் மகன், நீ என் மகள், நான் உன்னை என் கையில் பொறித்து வைத்துள்ளேன், நீ எனக்கு உரியவன், நீ எனக்கு உரியவள் என்று ஆண்டவர் மூவொரு கடவுள் என்று நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக.
அதை எப்படி நான் புரிந்து கொள்வது என்பதைத்தான் இன்றைக்கு 2ஆம் வாசகத்தில் நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, கடவுள் யார் என்று தேடுவதை விட்டுவிட்டு, கடவுள் எங்கு இருக்கிறார் என்பதை தேடுவதை விட்டுவிட்டு, மூவொரு கடவுளை எப்படி அறிந்து கொள்வது என்பதை விட்டுவிட்டு, அவர் எப்படி தனது இயல்புகளை நம்மோடு பகிர்ந்து கொள்ளுகிறார் என்ற சிந்தனையை தருகிறது இன்றைய 2ஆம் வாசகம். இந்த மூவொரு கடவுள் ஆவியினுடைய அபிஷேகத்தின் வழியாக நம்மோடு உடன் இருக்கிற கடவுளாக வெளிப்படுத்துகிறார். உன்னோடு நான் இருக்கிறேன் என்று ஆவிக்குரிய மக்கள் மிகவும் பெருந்தன்மையோடு சொல்ல முடியும். யார் ஒருவர் கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறார்களோ அவர்கள் கடவுளின் மக்களாக கருதப்படுகிறார்கள். இந்த கடவுள் என்னோடு இருக்கிறார் என்ற அந்த பேருண்மையை அறிந்து கொள்ள நான் அந்த ஆவியால் இயக்கப்படுகிறேன், அந்த ஆவியினுடைய மக்களாக நான் மாறுகிறேன், கடவுளின் மகனாக கடவுளின் மகளாக நான் மாறிப்போகிறேன். இதனுடைய அடிப்படை நாதம் கடவுள் என்னோடு இருக்கிறார், நான் அந்த கடவுளோடு இருக்கிறேனா என்பதைத்தான் இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க இன்றைய 2ஆம் வாசகம் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. இயேசு தனது விண்ணேற்றத்திற்கு முன்பாக சொன்ன செய்தியை இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டோம். அவரும் பயன்படுத்துகிறார். தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் நீங்கள் திருமுழுக்கு கொடுங்கள், உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள், நான் உங்களோடு இருக்கிறேன் என்று இயேசுவினுடைய இறுதி வார்த்தை. இயேசு தன் தந்தை கொடுத்த பணியை நிறைவு செய்துவிட்டு முழு மன திருப்தியோடு அவர் தந்தையிடத்தில் ஏறி செல்வதற்கு முன்பாக சீடர்களோடு அவர் பேசிய பேச்சு, அன்புக்குரியவர்களே, நான் உன்னோடு இருக்கிறேன். இப்படியாக முதல் வாசகம், 2ஆம் வாசகம், நற்செய்தி, இன்றைய விழா, தூய்மை மிகு மூவொரு கடவுள் நமக்கு தருகின்ற வாக்கு தத்தம். இந்த வாரம் முழுமைக்காக ஆண்டவர் கொடுக்கிற அன்புமிக்க வார்த்தை, அன்புக்குரியவர்களே, நான் உன்னோடு இருக்கிறேன், உடன் இருக்கிற தேவனாக நான் இருக்கிறேன் என்ற அந்த சத்தியத்தை இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். எனவே தந்தை கடவுள் தனியாக நம்மை பாதுகாக்கிறார், மகன் கடவுள் நம்மை தனியாக மீட்கிறார், தூய ஆவியானவர் கடவுள் நம்மை தனியாக வழிநடத்துகிறார் என்பதல்ல. நாம் கடவுளால் வழிநடத்தப்படுகிறோம் என்றால் தந்தை மகன் தூய ஆவி இந்த ஒரே கடவுளால் வழிநடத்தப்படுகிறோம். நாம் இந்த உலகில் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் தந்தை கடவுள் மட்டும் படைத்தார், மகன் கடவுளுக்கு அதில் சம்பந்தம் இல்லை, தூய ஆவியாருக்கு சம்பந்தம் இல்லை என்று நினைப்பதாக இல்லை. அன்புக்குரியவர்களே, நான் படைக்கப்பட்டது தந்தை மகன் தூய ஆவியார் என்ற மூவொரு கடவுளால் படைக்கப்பட்டிருக்கிறேன். இந்த உலகில் மீட்கப்பட்டதனுடைய ஒரே நோக்கம், ஒரே சிந்தனை, இந்த தந்தை மகன் தூய ஆவியானவருடைய அந்த பெருங்கருணையினாலே, அவருடைய உடனிருப்பினாலே இந்த மீட்பு சாத்தியமாக இருக்கிறது என்று ஆண்டவர் மீண்டுமாக பட்டவர்த்தனமாக வெளிப்படையாக இன்றைக்கு அறுதியிட்டு சொல்லுகிறார். நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன் கடவுள், நான் உடன் இருக்கிற கடவுள், நான் தனித்து விடுகின்ற கடவுள் அல்ல, நான் எனக்கு உனக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லுகின்ற கடவுள் அல்ல, நாம் வழிபடுகின்ற கடவுள் என்பதைத்தான் இன்றைய சபை மன்றாட்டிலே நாம் வாசிக்க கேட்டோம். அன்புக்குரியவர்களே, இப்படி கடவுள் முன் வந்து சொல்லுகிறார். கடவுள் தாமாக முன் வந்து சொல்லக்கூடிய அந்த கடவுளை வெகு நேரத்தில், பல நேரங்களில் நாம் கண்டுகொள்ளாமல் இருக்கிறோம், புறக்கணித்து விடுகிறோம். அந்த கடவுள் பேசுகின்ற வார்த்தைகளை கேட்பதற்கு கூட எனக்கு நேரம் இல்லை. ஏனென்றால் இந்த உலகம் காட்டுகின்ற பாதையில் நான் சென்று கொண்டிருக்கிறேன், இந்த உலக ஆசாவாசங்களிலே நான் என்னை முழுவதுமாக கரைத்து கொண்டிருக்கிறேன். எனவே இந்த மூவொரு கடவுளுடைய அந்த பேச்சை கேட்க முடிவதில்லை, இந்த ஆண்டவர் கூப்பிடுகின்ற குரலை என்னால் கேட்க முடிவதில்லை என்ற அந்த எண்ணத்தை இன்றைக்கு நாம் பெற்றுக்கொண்டார். நாம் கொண்டாடுகிற தூய்மை மிகு மூவொரு கடவுள் பெருவிழா நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கடவுள் என்னோடு இருக்கிறார், நான் எதற்கு மஞ்சேன் என்ற எண்ணத்தை வளர்த்து கொள்கிற போது அந்த கடவுள் கூப்பிடுகின்ற கடவுளை நான் அடையாளம் கண்டு கொள்ள முடியும். தொடக்கத்திலிருந்து இறுதி வரை அப்படி கண்டு கொண்டவர்கள் ஏராளம் ஏராளம். அன்புக்குரியவர்களே, கடவுள் மூவொரு கடவுளை என்னால் பார்க்க முடியவில்லை என்றாலும் கூட ஆதாம் அவருடைய குரலை கேட்டார், ஆதாம் அவரோடு வழி நடந்தார், காயின் பேசினார். அன்புக்குரியவர்களே, இப்படியாக ஆபிரகாம் சொல்லிக்கொண்டே போகலாம், யாக்கோபு கடவுளின் தூதரோடு மற்போரிட்டார். அன்புக்குரியவர்களே, மோசே முகமுகமாக ஆண்டவரை தரிசித்த மகன். இப்படியாக இந்த உலகில் படைக்கப்பட்ட மாந்தர்கள் கடவுளின் குரலை கேட்டிருக்கிறார்கள், கடவுளின் முகத்தை பார்த்திருக்கிறார்கள். இப்படியாக நாமும் அந்த மூவொரு கடவுளை தரிசிக்க முடியும். எப்பொழுது என்றால் அந்த கடவுள் கொடுக்கிற அந்த வாக்குறுதியை, வாக்கு தத்துவத்தை நாமும் உணர்ந்து பின்பற்றுகிற போது, எந்த செயல் செய்தால், என்ன பணியில் ஈடுபட்டிருந்தால்,
இந்த கடவுள், என்னை படைத்த கடவுள், பராமரிக்கிற கடவுள், மீட்கின்ற கடவுள், என்னோடு வழி நடக்கின்ற கடவுள், எனக்கு உடன் இருக்கிற கடவுளாக இருக்கிறார் என்ற நம்பிக்கையை நான் வெளிப்படுத்த எல்லா மக்களும் இந்த ஐக்கியத்திற்குள் கடந்து வருகிற போது நாம் கொண்டாடுகிற தூய்மை மிகு மூவொரு கடவுள் பெருவிழா மிகப்பெரிய எழுப்புதலை கொண்டு வரும், மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், மிகப்பெரிய அபிஷேகத்தை நமத்தில் எழுப்பும். நாமும் எல்லோரையும், இந்த உலகம் முழுமையையும் 8 திக்கும் மூவொரு கடவுளை அறிந்து உணரக்கூடிய ஒரு அடிப்படையான கருவியாக கடவுள் நம்மை பயன்படுத்த இத்திருப்பலியில் வர வேண்டுவோம். ஆண்டவர் மூவொரு கடவுள் வழியாக நம்மை ஆசீர்வதிக்கட்டும். பிரியமானவர்களே, மூவொரு கடவுள் நம்பிக்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அந்த நம்பிக்கையை இப்போது பாடலாக அறிக்கையிடுவோம். பாடகர் குழுவினரோடு இணைந்து பாடி மூவொரு கடவுளை ஆராதிப்போம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வாரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். விரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, உன்னோடு பலியாக நானும் இணைகின்றேன். காணிக்கை ஏற்றிடுவாய், காணிக்கை ஏற்றிடுவாய்.
அன்புக்குரியவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உமது பெயரை மன்றாடி நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் எங்கள் பணியின் காணிக்கைகளை தூய்மைப்படுத்தியருளும். இதன் வழியாக எங்களையே உமக்கு உகந்த நிலையான காணிக்கையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உம்முடைய ஒரே பேரான மகனோடும் தூய ஆவியாரோடும் ஆழ்வகையில் ஒருவராயிராமல் மூவராய் இருந்தாலும் இறைத்தன்மையில் ஒரே கடவுளாகவும் ஒரே ஆண்டவராகவும் நீர் இருக்கின்றீர். ஏனெனில் நீரே வெளிப்படுத்தியதால் உமது மாட்சி பற்றி நாங்கள் நம்புவதையே உம் மகனை குறித்தும் தூய ஆவியாரை குறித்தும் எத்தகைய வேறுபாடுமின்றி நம்புகின்றோம். இவ்வாறு உண்மையான நிலையான கடவுள் தன்மையை நாங்கள் அறிக்கையிடும்போது ஆழ்வகையில் தனித்தன்மையையும் இறையியல்பில் ஒருமையையும் மாண்பில் சமத்துவத்தையும் போற்றுகின்றோம். ஆகவே வானதூதர்களும் முதன்மை வானதூதர்களும் கெருபீன்களும் சேராபீன்களும் உம்மை புகழ்ந்து நாள்தோறும் முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயல் ஆற்றலால்
அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக்கொடுக்குமாறு உமக்கு என மக்களை இடையறாது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கியருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கை ஆக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகும் அரைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு
எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் கரங்களை விரித்து மூவொரு கடவுளிடம் வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒரு கடவுள் தருகின்ற சமாதானத்தை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். மூவொரு கடவுளில்
இரண்டாம் ஆளாகிய சுதனாகிய தேவன், இந்த ஆண்டவர் தூய ஆவியாரின் ஆற்றலால் தந்தையை நமக்கு வெளிப்படுத்தியவர். மூவொரு கடவுளின் இயல்புகளை வாழ அழைப்பு விடுக்கின்றவர். நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற நம்பிக்கையை கொடுக்கிற தேவன். இந்த ஆண்டவரை நம்பி வந்திருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வு தருவதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று 100 தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். பிரியமானவர்களே, மூவொரு கடவுள் நம்மோடு இருக்கிற, உடன் பயணிக்கிற தேவனாக இருக்கிற, நான் உன்னோடு இருக்கிறேன், நீ கலங்காதே, அஞ்சாதே, திகையாதே என்று வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். இன்றைய பெருவிழாவிலே ஆண்டவர் கொடுக்கிற இந்த வாக்குத்தத்தத்தை, இந்த பாடலை பாடி நாம் மகிமைப்படுத்தியவர்களாக, இந்த ஆண்டவரின் உடனிருப்பு என்னோடு நம்மோடு இந்த உலகிலே தங்கியிருக்கிறது. நான் அவரை கண்டுகொள்ளாவிட்டாலும் அந்த ஆண்டவர் என்னை தேடுகிறார், என் கூடவே இரும் என்ற இந்த பாடல் அடிகளை பாடல் குழுவினரோடு இணைந்து பாடி ஆண்டவரை மாட்சிப்படுத்துவோம். படைத்து பராமரிக்கிற விண்ணக தந்தையே, எம்மை மீட்பதற்காக இந்த உலகத்திற்கு
உம்மால் அனுப்பப்பட்ட இயேசு ஆண்டவரே, தூய ஆவியானவரின் செயலாற்றலால் நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் கற்பித்து எங்களை வழிநடத்துகிற ஆவியானவரே, மூவொரு கடவுளே, உம்முடைய கரத்திலே இதோ உம் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த திருப்பலியிலே பங்கெடுத்து ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். இதோ இந்த வலையொலி சேனலின் வழியாக உம்மை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற அத்துணை பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உமது நாளிலே, ஆண்டவரின் நாளிலே, வாரத்தின் முதல் நாளிலே, திரு அவையினுடைய மிகப்பெரிய விழாக்களுள் ஒன்றாகிய தூய்மை மிகு மூவொரு கடவுள் பெருவிழாவிலே ஆண்டவரே, நாங்கள் இறைமக்களோடு இணைந்து இதோ இந்த தெய்வீக திருப்பலியிலே பங்கெடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை ஆராதிக்கின்றோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எமது நன்றியை வெளிப்படுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் ஆழ்வகையில் மூவராக இருந்தாலும் சமத்துவத்தை பேணி காக்கிற கடவுளாக எமக்கு முன்பாக நீர் வெளிப்படுத்துகிறீர். ஆண்டவரே, தந்தை கடவுள், மகன் கடவுள், தூய ஆவியானவர் என்று மூன்று கடவுள்களாக அல்ல, மாறாக ஒரே கடவுளாக எம் மத்தியில் வாசம் செய்கிறீர். ஆண்டவரே, நீர் எம்மோடு உடனிருக்கிற தேவனாக இருக்கிறீர். இயேசு வழியாக இந்த வாக்கு தத்துவத்தை எங்களுக்கு கொடுத்த தேவனாக இருக்கிறேன். உலக முடிவு வரை நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன அந்த மிகப்பெரிய ஆசீர்வாதமான கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. தூய ஆவியானவர் வழியாக நாங்கள் உமது பிள்ளைகள் என்பதை உணரச் செய்ததற்காக நன்றி தந்தையே, நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே. மூவொரு கடவுளே, மீண்டுமாக என் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். இதோ புரிந்து கொள்ள முடியாத இந்த பேருண்மைக்கு ஆண்டவரே, நாங்கள் சாட்சியம் பகர்கிற பிள்ளைகளாக இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எம்மை இந்த பேருண்மையை விளக்கும்படியாக கொடுத்த அந்த கருவியாக எம்மை பயன்படுத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. கத்தோலிக்க கிறிஸ்தவ பிள்ளைகள் ஏற்று இவற்றை கடைபிடிக்கும்படியாக நீர் போதிப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எமது உள்ளத்தை உம்பால் ஈர்ப்பதற்காக நன்றி ஆண்டவரே. வெகு நேரத்திலே ஆண்டவரே, இந்த உலகம் காட்டுகின்ற வழியிலே நாங்கள் பயணித்து மூவொரு கடவுளாகிய உம்மை புறம் தள்ளி இருக்கிறோம். உம்மை விட்டு வெகு தூரம் செல்லுகிறோம் ஆண்டவரே. நீர் எம்மோடு இருக்கிற தேவன் என்பதை உணர மறுக்கிறோம். நீர் எம்மோடு கரம் பிடித்து வழிநடக்கிறீர் என்பதை உணராமல் இருக்கிற பிள்ளைகள் நிறைய நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் தகப்பனே. அத்தகு பிள்ளைகளை ஆண்டவரே, ஜீவனுக்குள்ளாக நீர் கடத்தி செல்வீராக. வாழ்வுக்குண்டான பாதையிலே அத்துணை பிள்ளைகளும் கடந்து செல்வார்களாக. ஆண்டவரே, பிள்ளைகள் உம்மை நோக்கி திரும்புவார்களாக. உடனிருக்கிற தேவனாகிய உம்மை மட்டுமே பற்றி கொள்வார்களாக. ஆண்டவரே, நீர் உடனிருக்கிறீர் என்ற அந்த பேருண்மையிலே நாங்கள் தொடர்ந்து வாழ்ந்து அத்துணை ஆசீர்வாதங்களோடும் இந்த அகில உலகமெங்கும் தந்தை மகன் தூய ஆவியானவருடைய அந்த பேருண்மைகளை பறைசாற்றுவோமாக. இயேசுவினுடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, நாங்கள் நிலையான தூய மூவொரு கடவுள் தன்மையாம் பாகுபாடற்ற ஒருமையையும் அறிக்கையிடுகின்றோம். அதனால் நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்களுக்கு உடல் உள்ள நலனை அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. தூய்மை மிகு மூவொரு கடவுள் நம்மோடு உடனிருக்கிறார் என்று நம்பி வாழ சென்று வாருங்கள்.
திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்னைக்கு கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம். கன்னிமையில் இறைவன் ஒரு கொடுத்தார், அந்த முன்னவனின் அன்னை என திகழ்ந்தார். கன்னிமையில் இறைவன் ஒரு கொடுத்தார், அந்த முன்னவனின் அன்னை என திகழ்ந்தார். மனுகுலம் வாழ்ந்திட பாதை படைத்தாள், மனுகுலம் வாழ்ந்திட பாதை படைத்தாள். தினம் அவள் புகழினை பாடிடுவோம், அன்னைக்கு கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.